ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு பையனோட ரூம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என் ரூம் தான். இல்ல ஒரு பையனோட ரூம் இப்படிதான் இருக்குமான்றதே எனக்கு தெரியல. நானும் ரூமை என்னமோ எப்படி எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்க நீட்டா அழகா தான் வைக்கிறேன். ஆனா ஒரு வாரத்துல கேவலமா ஆயிருது. அது ஏன்னு எனக்கே தெரியல. இங்க பாருங்க என் ரூமை. இந்த மீன் தொட்டி எதுக்கு இருக்குன்னே தெரியல. உள்ள ஒரே ஒரு மீன் மட்டும் இருக்கு. இந்த இடத்துல எண்ணெய் பாட்டிலு, இங்க ஒரு எண்ணெய் பாட்டிலு, இந்த இடத்துல வண்டி சாவி, இப்படி எல்லாத்தையும் வச்சு வரிசையா அப்படி மறைச்சிட்டேன். ஆனா மீன் உள்ள இருக்கு. இந்த பெட்டை கொஞ்சம் பாருங்க. இந்த போர்வைய ஒரு சில நேரம் நீட்டா மடிச்சு இந்த இதெல்லாம் விரிச்சு வச்சுட்டு சில நேரம் போவேன். ஆனா ஒரு வாரத்துல இப்படி ஆயிருது, ஏன்னு தெரியல. இந்த இடத்துல நெக் பேண்டு, சார்ஜர் வயரு, பவர் பேங்க் வயரு, எனக்குள்ள ஒரு பைபிள், நைட்டு தூக்கம் வரலாட்டி ஒரு தைல டப்பா. இதை பாருங்க. இது வந்து நான் துவைச்சு காய வச்சு எடுத்துட்டு வந்த ட்ரெஸ். ஒரு வாரத்துக்கு முன்னாடி மடிச்சு எல்லாத்தையும் நீட்டா அப்படி அழகா இந்த ரேக்ல வச்சிருவேன். வச்சது ஃபுல்லா அப்படியே இருக்கு. ஆனா ஒரு வாரம் கழிச்சு நார்மலா இப்படி கிடக்கு, ஏன்னு தெரியல. இந்த ரேக்கை பாருங்க. இது ஃபுல்லாத்தையும் நான் நீட்டா அழகா அடுக்கி வச்சிருந்தேன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. ஆனா இப்ப பாருங்க, இந்த ஹேர் ஹீட்டர் ஒரு சைடு கிடக்கு. இதை நான் இங்க வச்சிருந்தேன், இங்க இருக்கு. இதுக்கு கீழே நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கு. வச்சது வச்ச மாதிரியே இருக்க மாட்டேங்குது. இல்ல ஏன் ரூம் தான் அப்படி இருக்கா, இல்ல எல்லா பசங்களுமே இப்படிதான் இருப்பீங்களான்னு தெரியல. இதெல்லாம் பாருங்களேன். இந்த கில்லி படத்துல விஜய் வந்து அவர் ஜெயிச்சு வந்து மெடல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு பெட்டிக்குள்ள போட்டு பூட்டி பூட்டி வச்சிருப்பார்ல, அந்த மாதிரிதான் இருக்கேன் நிலமை. இங்க பாருங்க. இதை நான் வாங்கும்போது அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கேம்ல வின் பண்ணணும்னு அவ்வளோ டயட் இருந்து கஷ்டப்பட்டு வாங்கினது. ஆனா வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இத பார்த்து ரசிக்க கூட மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அசால்ட்டு தனம் அந்த மாதிரி இருக்கா இல்ல என்னன்னு தெரியல. இன்னும் இந்த பொம்மையை துடைக்கல. இங்க பாருங்க, அப்படியே இருக்கு எல்லாமே வாங்கினதெல்லாம். இதை துடைக்கல, இதை துடைக்கல. இந்த பின்னாடி மெடல் கிடக்கு. இந்த மாதிரி மெடல் பின்னாடி ஒரு 4-5 கிடக்குது. அதுவும் அப்படியே கிடக்கு. அதை எடுத்து நீட்டா அடுக்கி வைக்கலாம். ஆனா அது பண்ண முடியல. ஆனா வச்சேன், இப்பதான் வைக்காம இருக்கு. ஒரு வாரத்துல இப்படி ஆயிருச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு, இப்ப இப்படி ஆயிருச்சு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, என் ரூம் மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்ல எல்லா பசங்களுமே ரூம் ஒரு வாரம் 10 நாள் தான் நல்லா வச்சிருப்பீங்களா, அதுக்கப்புறம் கேவலமா ஆயிருமா? எனக்கு என்னமோ நம்ம மட்டும் தான் இப்படி இருக்கமோன்னு தோணுது. யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மேக்சிமம் பசங்க ரூம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்பதான் எனக்கும் தெரியும். ஓகே, உங்க ரூம் இப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன பிடிக்கலன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க, மனசாக கஷ்டமா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.